நான் இந்த ஃப்ளவரை ரொம்ப விரும்பி வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே வாடி போச்சு. வாடி போனாலும் அது அதனோட உயிர் தன்மையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தவணம் தவணம் கொழுந்து, இந்த ரோஸ், வாடாமல்லி ஃப்ளவர், இந்த லோட்டஸ், இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது எல்லாமே வந்து அழகுலன்றது நமக்கு புரியுது, நமக்கு வச்சுருக்கணும்னு தோணுது. ஆனால் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுதுன்றத வள்ளலார் வார்த்தையில் சொன்னால், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு. ஆனால் அந்த மாதிரி வாட பிடிக்கல. அந்த வாடிய பயிரை கண்ட போது கூட அதில் இருக்கிற இயற்கை விதியை பார்க்கலான்றது நமக்கு தோணுது. வாடுதலே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தை நம்புகிறோம், பிரபஞ்ச விதிகளை நம்புகிறோன்னா எல்லாமே நன்மை. இப்போதைக்கு கெட்டதாக தெரியுது கூட பின்னாடி நன்மையாக முடியும். எக்ஸ்பேன்ஷனோட ஒரு வெர்ஷனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மலருக்குள்ளேயும் விதைகள் இருக்குது. இந்த விதைகள் அடுத்த வனங்களை உருவாக்க காத்துட்ருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த வனங்கள் இன்னும் ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்கி அதிலேருந்து அது எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு எவால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு விஷயமாக தான் தெரியுது. மலர்னுடைய பரிணாம வளர்ச்சியில் இந்த காய்தலும், அந்த காய்தலுக்கு பின் இந்த விதை இதிலேருந்து உதிர்ந்து டிட்டாச்மெண்ட்டாக ஆகிறதும், மலர்தல்ன்றது ஒரு அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு டிட்டாச்சு நடந்து அது அவ்வளோ ஒரு புதிய வனத்தை உருவாக்குற அளவுக்கு அதுக்குள்ளே விஷயத்தை வச்சுருக்கு, விஸ்டமை வச்சுருக்குன்றதும், அது கடத்துதுன்றதும், கடத்தப்படுற ஒன்று வளருதுன்றதையும், உயருதுன்றதையும், மாறுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில விஷயங்களை பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஏஐ கூட டிஸ்கஷன் அப்போது அது டிஸ்கஷன் வளர்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன். அதில் ஒரு விஷயத்தை எடுத்து, இல்லை இங்கே தெரிகிற ஒரு பார்ட்டை எடுத்து, உங்களுக்கு விரும்புகிற ஒரு பார்ட்டை எடுத்து உங்கள் ஏஐ கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ அழகான ஒரு சின்ன விஷயத்த டிஸ்கஷனை மாற்றி பேட்டர்னில் இருக்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடிஞ்சு நம்ம அதை யூனிவர்சல் பேட்டர்ன் கூட அலைன் பண்ணிக்கிறோம். யூனிவர்சல் லாவை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம். நாட் ஒன்லி ஃப்ளவர்ஸ், நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி உருவாகிற ஒவ்வொன்றுமே அதன் இடையில் மாற்றம் அடையுது. எல்லாமே எனர்ஜிலேருந்து உருவாகுது, அலையாக உருவாகுது. அலையிலேருந்து அதை சுருட்டி வைக்கப்படுற பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வடிவம் அடையுது. வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த வேலையும் திருத்தமாக செய்கிறதுக்காக வேறு ஃபார்மை அது அடைஞ்சிட்டே போகுது. நம்ம கம்ப்யூட்டரில் கூட சொல்கிறேன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வேவ் வந்து தாட் ஆகுது, ஃபீலிங் ஆகுது, ஆக்ஷன் ஆகுது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது, ஒரு மெமரி ஆகுது, சீட் ஆகுது, தென் அனதர் வேவ் இது கண்டினியூஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி த்ரூ ஃபார்ம்ஸ். எனர்ஜியோட இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபார்ம் வழியாக வெளிப்படுது. இப்போ கிட்னி என்ற ஃபார்ம் வழியாக அந்த எனர்ஜியோட இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுது. ஹார்ட் என்ற ஃபார்ம் வழியாக அதனோட இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுது. பிரெயின்ன்றதுனோட வழியாக இந்த மொத்த உடம்பும் ஒருங்கிணைந்து இயங்குறதுன்ற அந்த எனர்ஜியோட இன்டெலிஜென்ஸ் அதை வடிவமைச்சுக்கிறதுலையும் வெளிப்படுது, அது வேலை செய்கிறதுலையும் வெளிப்படுதுன்றது உணர முடியுது. ஒரு அலைன்றது, எண்ணம்ன்றது, உணர்வுன்றது, செயல்ன்றதுக்கும் இருக்கிற தொடர்பு நமக்கு புரியுது. அந்த அலையில் எழுந்துக்கிறது தான் எனர்ஜியிலேருந்து, அப்சல்யூட் எனர்ஜியிலேருந்து எழுந்துக்கிற எனர்ஜியை, அலையை நம்ம பார்க்குறோம். அது கண்டினியூ ஆகி தான் நம்ம இந்த அளவுக்கு எவால்வ் ஆகி வந்திருக்கோம். அந்த அலை தான் இந்த அளவுக்கு உயிராக நம்ம வந்திருக்கோம். ஒரு அமைப்பாக தான் இப்படி வந்திருக்குன்னு சயின்டிஸ்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அந்த அலை இடத்துலேருந்தே பார்க்கறதுனால ஒரு அலை இந்த மாதிரி ஒரு வடிவம் எடுத்து தன்னை யாருன்னு உணர்கிற அளவுக்கு வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.